அருளால் நிறைந்த மரியே, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உம்முடைய கற்பத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பரிசுத்த மரியாளே, தேவமாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாகுக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் என்றும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, நம்முடைய பெந்தெகொஸ்தே ஆயத்த ஆராதனையின் 5ஆம் நாளுக்குள் நாம் பிரவேசிக்கும் இந்த வேளையில் ஆண்டவர் தம்முடைய பரிபூரண இரக்கத்தாலும் ஆசீர்வாதங்களாலும் நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் இடங்களில் சிறப்பாக ஜெபிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காகவே நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை மிகப்பெரிய ஆசீர்வாதத்துடன் கழிப்பது நம்முடைய பொறுப்பாகும். இந்த நாட்கள் காத்திருப்பதற்கும் ஜெபிப்பதற்குமான நாட்கள். காத்திருப்பது பல சமயங்களில் கடினமானதாக இருக்கும். சில நேரங்களில் நமக்கு சலிப்பும் ஏற்படலாம். அது இயல்பானதே. இருந்தாலும் நாம் ஏன் காத்திருக்கிறோம் என்பதில் நம்முடைய மனதை நிலைநிறுத்திக் கொள்ள நம்மையே ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலம் முடிவடையும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபித்தும் காத்திருந்தும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகிலேயே மிகப்பெரிய வரம் என்று கூறிய பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருக்கிறோம். இயேசு தம்மை போன்ற மற்றொரு துணைநிலையாளர் என்று கூறிய பரிசுத்த ஆவிக்காக நாம் காத்திருக்கிறோம். நம் வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கலாம். பொருளாதார வளம், ஆசீர்வாதங்கள், வேலைக்காக காத்திருத்தல், திருமணம் நடைபெற காத்திருத்தல், பிள்ளைப்பேறு கிடைக்க காத்திருத்தல், இவை அனைத்தும் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவிக்காக காத்திருப்பது வாழ்க்கையின் மற்ற எல்லா நம்பிக்கைகளிலிருந்தும் வேறுபட்டது. அதற்கு ஒரு விசேஷமான அர்த்தமும் உயர்ந்த நோக்கமும் உண்டு. இந்த மாலையில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவோம். ஆண்டவரின் இரக்கத்தை வேண்டிக் கொள்வோம். நாம் இவ்வாறு ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே வாரும், எங்களில் ஒவ்வொருவரையும் நிரப்பும். அனைவரும் உங்களை ஒப்புக்கொடுங்கள். மேலும் இந்த ஆராதனையில் பங்கேற்கிற நோய், கவலை, மன அழுத்தம் போன்ற சவால்களை எதிர்கொள்கிற அனைவரையும் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். அவர்கள் அனைவரையும் தெய்வீக சந்நிதியில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் மகத்தான நாமத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேக ஆராதனையின் 5ஆம் நாளுக்கு ஆண்டவரின் நாமத்தில் உங்களை எல்லாம் வரவேற்கிறேன். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தின் முதல் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திற்குள் செல்லும் முன் பரிசுத்த ஆவியை பற்றிய சில அடிப்படை உண்மைகளை நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆழமான சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேரூன்ற வேண்டும். இன்று இயேசுவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி எவ்வாறு செயல்பட்டார் என்பதை உங்களுடன் பகிர வேண்டும் என்ற தூண்டுதலை ஆவியானவர் எனக்குள் கொடுக்கிறார். இதை அறிந்து கொள்வது வரப்போகிற காரியங்களுக்காக நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்தும். மேலும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவியின் செயல்பாட்டை முழுமையாக ஏற்றுக்கொள்ள உதவும். இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உள்ள உறவை பற்றியும், இயேசுவின் பூமியிலுள்ள வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி எவ்வாறு செயல்பட்டார் என்பதை புரிந்து கொள்வது ஏன் முக்கியம் என்பதையும் பற்றிய சிந்தனையுள்ள கேள்விகளை நீங்கள் எழுப்பியுள்ளீர்கள். இப்போது எபிரேயர் 12:1 முதல் தொடங்கும் பகுதிகளுடன் உங்கள் கேள்விகளை இணைக்கும் தெளிவான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட விளக்கத்தை பார்க்கலாம். இப்பொழுது பரிசுத்த ஆவி இயேசுவில் எவ்வாறு செயல்பட்டார் என்பதை அறிதல் பல காரணங்களுக்காக மிகவும் முக்கியமானது. சிலர் கேட்கலாம், இயேசு தாமே தேவன் அல்லவா? அப்படியிருக்க அவரில் ஆவி எவ்வாறு செயல்பட்டார் என்பதை நாம் ஏன் கற்க வேண்டும்? இக்கேள்விகள் முறையானவையே. வேதாகமம் இதற்கான விளக்கத்தை நமக்கு அளிக்கிறது. எபிரேயர் 12:1 மற்றும் அதற்கு பின்வரும் வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றன. ஆகையால் இவ்வளவு பெரிய சாட்சிகளின் மேகம் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் நம்மை தடுக்கும் எல்லா பாரத்தையும், எளிதில் சிக்க வைக்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடுவோமாக. இந்த வசனம் விசுவாசிகளுக்கு இயேசுவை உச்சமான முன்மாதிரியாக கொண்டு தங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஊக்கமளிக்கிறது. எபிரேயர் 12:2 அவரை விசுவாசத்தின் துவக்கரும் நிறைவேற்றுகிறவரும் என்று அழைக்கிறது. இயேசு தமது பூமியிலுள்ள வாழ்க்கையை முழுமையாக பரிசுத்த ஆவியின் மேல் சார்ந்தும் அவரால் வல்லமையடைந்தும் வாழ்ந்த விதம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இயேசு முழுமையான தேவனாயிருந்தாலும் அவர் மனிதனாக வாழ்ந்தார். ஆவியின் மேல் சார்ந்திருந்தார். அதன் மூலம் நாமும் தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். எபிரேயர் 12:1 இந்த சாட்சிகளின் மேகம் என்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. இவ்வளவு பெரிய சாட்சிகளின் மேகம்
நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் நம்மை சோர்வடையச் செய்யும் பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு ஒவ்வொருவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுவோமாக. இந்த சாட்சிகளின் மேகம் என்பது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விசுவாசமுள்ள ஆண்களையும் பெண்களையும் குறிக்கிறது. ஆசிரியர் ஆபேலிலிருந்து தொடங்கி தேவனை பிரியப்படுத்தும் வாழ்க்கையை வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தர்களை பட்டியலிடுகிறார். இந்த சாட்சிகள் ஒரு மகத்தான சமூகமாக உள்ளனர். சாட்சிகள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், மேய்ப்பர்கள், ராஜாக்கள். அவர்களின் வாழ்க்கைகள் தேவனுடைய உண்மைத்தன்மையையும் விசுவாசத்தின் வல்லமையையும் சாட்சியமாக வெளிப்படுத்துகின்றன. அவர்கள் வெறும் பார்வையாளர்கள் அல்ல. அவர்களின் வாழ்க்கை கதைகள் நம்மை விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், சோதனைகளை தாங்கிக் கொள்ளவும், எல்லா தடைகளையும் ஒதுக்கி வைக்கவும் ஊக்குவிக்கின்றன. அவர்கள் செய்த சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டு அவர்கள் ஓடியது போல நாமும் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடும்படி தூண்டுகிறது. இவ்வாறு பார்க்கும்போது எபிரெயர் 11 மற்றும் 12 அதிகாரங்களுக்கிடையேயான தொடர்ச்சியும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தர்கள் இன்றைய விசுவாசிகளுக்கான முன்மாதிரிகளாக இருப்பதும் தெளிவாகிறது. பரிசுத்தர்கள் நாம் இழந்த பொருட்களை தேடிக் கொடுக்கவோ அல்லது அவசர பிரச்சனைகளை தீர்க்கவோ அணுகும் வெறும் நடுவாளர்கள் அல்லர். மாறாக தேவனுக்கான பரிசுத்தத்தையும் உண்மையையும் எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் ஏன் பரிசுத்தர்களை நோக்கி பார்க்கிறோம்? அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிறது. பிள்ளைகளே, நீங்கள் இன்று சந்திக்கிற போராட்டங்களை நாங்களும் சந்தித்தோம். சில சமயங்களில் அதைவிட அதிகமாகவே சந்தித்தோம். நீங்கள் தாங்க முடியாததாக நினைக்கிற நெருக்கடிகளையும் சவால்களையும் நாங்கள் எதிர்கொண்டோம். ஆனாலும் தேவனுடைய கிருபையால் ஜெயித்தோம். இப்போது இந்த மகிமையின் மேகத்திலிருந்து உங்களை ஊக்குவிக்கும் சாட்சிகளாக நிற்கிறோம். வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டங்களின் நடுவிலும் வெற்றி சாத்தியம் என்பதை பரிசுத்தர்கள் சாட்சியமாக அறிவிக்கிறார்கள். அவர்களுடைய முன்மாதிரி நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கிறது. நம்முடைய பரிசுத்த பயணத்தில் நிலைத்திருக்க உதவுகிறது. பரிசுத்தர்கள் நமக்கு கற்பிப்பது அதுவே. ஒவ்வொரு பரிசுத்தரையும் நாம் நோக்கும்போது அவர்கள் எவ்வாறு பரிசுத்தமான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்ந்தார்கள் என்பதை நினைவு கூர்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் எந்த தீமைகளுக்கு எதிராக போராடினார்கள், யாருடன் அல்லது எதுடன் அவர்கள் போராடினார்கள், எந்த வகையான ஆவிக்குரிய அல்லது பிசாசினுடைய சக்திகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. ஒவ்வொரு பரிசுத்தரும் எதிர்கொண்ட குறிப்பிட்ட சவால்களையும் அவர்கள் அவற்றை எவ்வாறு ஜெயித்தார்கள் என்பதையும் தியானிப்பதன் மூலம் நம்முடைய சொந்த போராட்டங்களுக்கு நமக்கு வெளிச்சமும் ஊக்கமும் கிடைக்கிறது. பரிசுத்தத்தின் பாதை பல சமயங்களில் போராட்டங்களால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் அதே சமயம் விசுவாசத்தின் மூலம் பொறுமையுடனும் வெற்றியுடனும் நிறைவடைகிறது என்பதை அவர்களின் வாழ்க்கைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ஆனால் நாம் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய விசுவாசத்தின் துவக்கரும் நிறைவேற்றுகிறவருமான இயேசுவை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய கவனம் பரிசுத்தர்களிலேயே நிலைத்திருக்க வேண்டியதல்ல, அது இயேசுவிலேயே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சூரியன் என்றால் பரிசுத்தர்கள் சந்திரனை போன்றவர்கள். அவர்கள் அவருடைய ஒளியை பிரதிபலிப்பதினால் மட்டுமே பிரகாசிக்கிறார்கள். ஒளிக்கும் பரிசுத்தத்திற்கும் உண்மையான மூலமாக இருப்பவர் இயேசுவே. எல்லா பரிசுத்தர்களும் பிரகாசித்தது அவர்கள் முதலில் அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டதினாலே. ஆகையால் நாம் பரிசுத்தர்களை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய பார்வை இறுதியில் இயேசுவை நோக்கியே இருக்க வேண்டும். தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்து நிமித்தம் சிலுவையை சகித்து கொண்டு அதன் அவமானத்தை அற்பமாக எண்ணியவர் அவரே. இந்த காத்திருப்பின் நாட்களில் நம்முடைய பயணத்தை தொடரும்போது நம்முடைய கண்களை எப்போதும் இயேசுவின் மேல் நிலை நிறுத்தி அவருடைய முன்மாதிரியிலிருந்து வல்லமையை பெற்று அவருடைய கிருபையில் நம்பிக்கை வைத்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுவோமாக. அப்படியானால் இந்த காத்திருப்பும் எதிர்பார்ப்பும் நிறைந்த நாட்களில் நம்முடைய ஓட்டம் அவர் மேல் நிலைத்த பார்வையோடு இருக்க வேண்டும். இதற்காகத்தான் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி எவ்வாறு செயல்பட்டார் என்பதை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். கிறிஸ்துவின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் செயல்பாடு அதுவே இன்றைய நம்முடைய தியானத்தின் மைய கருத்தாகும். இயேசுவின் பிறப்பு பரிசுத்த ஆவியினால் நிகழ்ந்தது. ஆவியின் வல்லமையினாலேயே அவதாரம் நிகழ்ந்தது. நாசரேத் என்னும் சிறிய கிராமத்தில் மரியா என்ற இளம்பெண் வாழ்ந்தாள். தன் பெற்றோர்களை இழந்த பிறகு அவள் அனாதையாக வளர்ந்து ஆலயத்தில் அடைக்கலமும் பராமரிப்பும் பெற்றாள். இஸ்ரவேலின் இளம்பெண்களிடையே வாக்கு கொடுக்கப்பட்ட இரட்சகர் மேசியா தங்களில் ஒருவரின் மூலம் பிறப்பார் என்ற ஆழமான ஏக்கமும் நம்பிக்கையும் இருந்தது.
அரண்மனை பெண்களும் அரச குடும்ப இளம் பெண்களும் இரட்சகர் தங்கள் மூலம் பிறக்க வேண்டும் என்று தீவிரமாக நம்பியும் ஜெபித்தும் இருந்தனர். ஆனால் தேவன் மரியாளை தேர்ந்தெடுத்தார். ஒரு தாழ்மையான ஏழ்மையான அனாதை பெண்ணை இயேசுவின் தாயாக ஆக்குவதற்கு. இந்த தேர்வு தேவனுடைய கிருபை உலக பதவியிலோ புகழிலோ அல்ல, தாழ்மையான மற்றும் உண்மையுள்ள இருதயத்திலே தங்குகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. மேலும் வரலாற்றின் மிகப்பெரிய அதிசயம் இரட்சகரின் பிறப்பு பரிசுத்த ஆவியினால் மிகவும் எதிர்பாராத விதத்தில் நிறைவேற்றப்பட்டது என்பதை அறிவிக்கிறது. ஏழ்மையும் அனாதைத்தனமும் நிறைந்த இந்த இளம்பெண் தனது ஆரம்ப வாழ்க்கையின் பெரும்பகுதியை எருசலேமில் கழித்துவிட்டு பின்னர் தன் சொந்த ஊரான நாசரேத்திற்கு திரும்பினாள். அவள் நாசரேத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது வரலாற்றின் போக்கையே மாற்றியமைக்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்தது. ஒரு தூதன் அவளுக்கு தோன்றி உலக வரலாற்றை மாற்றும் செய்தியை அறிவித்தான். எண்ணற்ற தலைமுறைகள் கேட்க ஏங்கிய செய்தி, இரட்சகரின் விடியல் உதிக்கப் போகிறது என்ற செய்தி இந்த தாழ்மையான இளம் பெண்ணிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூதன் அவளிடம் அறிவித்தான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் மகத்துவமுள்ளவராக இருப்பார், உன்னதமானவரின் குமாரன் என்று அழைக்கப்படுவார். இவ்வாறு நூற்றாண்டுகளாக இருந்த வாக்குறுதி வல்லமை உள்ளவர்களாலும் உயர்ந்தவர்களாலும் அல்ல, மரியாளின் விசுவாசத்தினாலும் தாழ்மையினாலும் பரிசுத்த ஆவியின் செயலினாலும் நிறைவேறியது. தூதனுடைய செய்தியை கேட்டபோது இந்த இளம் பெண்ணுக்கு ஒரு உண்மையான சந்தேகம் எழுந்தது. அவள் கேட்டாள், இவை அனைத்தும் உண்மைதான், ஆனால் நான் கன்னியாக இருக்கையில் இது எப்படி சம்பவிக்கும்? மனித பார்வையில் பார்த்தால் மரியாள் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருந்தாள். விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இயல்பான எதிர்பார்ப்பு. அப்படியானால் அவள் ஒரு குழந்தையை கருவுறுவது சாதாரணமானதாகவே தோன்றும். ஆனால் மரியாளின் நிலை வேறுபட்டது. அவள் வாழ்நாள் முழுவதும் கன்னியாக இருக்க தேவனுக்கு முன் ஒரு நேர்ச்சை செய்திருந்தாள். தனது கன்னித்தன்மையை தேவனுக்கே அர்ப்பணித்து விட்டாள். எந்த மனிதனையும் அறிய வேண்டும் என்ற எண்ணமே அவளுக்கு இல்லை. நீங்கள் இதை புரிந்து கொள்கிறீர்களா? திருமணத்திற்கு பிறகும் கூட யூத மரபில் இப்படிப்பட்ட புனித நேர்ச்சைகள் இருந்தன. பரிசுத்த பவுலின் எழுத்துக்களிலும் இதற்கான சுட்டுமொழிகளை நாம் காண்கிறோம். ஒரு மனிதன் தனது கன்னியின் மேல் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். இதை கவனமாக பாருங்கள். மரியாள் நான் மனிதனை அறியேன் என்று சொல்லும்போது நான் இப்போது ஒரு மனிதனோடு இல்லை என்று மட்டும் சொல்லவில்லை. அதைவிட ஆழமான ஒன்றை சொல்கிறாள். நாளை எனக்கு திருமணம் நடந்தாலும் கூட நான் ஏற்கனவே என் கன்னித்தன்மையை ஒரு புனித நேர்ச்சையின் மூலம் தேவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன். ஆகவே யோசேப்பு அவளை திருமணம் செய்து கொண்டது அந்த அர்ப்பணிப்பை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டதினாலேயே இருக்க வேண்டும். அது அவ்வாறே இருக்க வேண்டியது. எனவே மரியாள் உண்மையில் சொல்லுவது, நான் எப்படி ஒருபோதும் மனிதனை அறிய முடியும்? என் வாழ்நாள் கன்னித்தன்மையை நான் ஏற்கனவே தேவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன். இதுவே அவளுடைய கேள்வியின் உண்மையான பொருள். ஆகையால் அவளுடைய கேள்வி அவநம்பிக்கையினால் எழுந்ததல்ல, அது உண்மையான ஆச்சரியத்தினால் எழுந்தது. ஒரு மனிதனை அறியும் வாய்ப்பே இல்லாத எனக்கு இந்த குழந்தை எப்படி பிறக்கும்? மரியாளின் விசுவாசமும் தேவனுடைய சித்தத்திற்கு அவள் முழுமையாக ஒப்பு கொடுத்திருந்த நிலையும் அவள் கேட்ட கேள்வியிலேயே தெளிவாக வெளிப்படுகிறது. தேவனுடைய வாக்குறுதி அவளுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அற்புதமாக நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ள அவள் விரும்பினாள். மரியாளின் கேள்விக்கு பதிலாக தூதன் கூறினான், பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார், உன்னதமானவரின் வல்லமை உம்மை மூடிக்கொள்ளும். இதுவே அவதாரத்தின் ஆழமான இரகசியம். இயேசு மனித வழியினால் அல்ல, நேரடியாக பரிசுத்த ஆவியின் செயலினால் கருவுறுவார். இது வெறும் வரலாற்று சம்பவம் மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஏங்க வேண்டிய அனுபவமாகும். தூதன் மரியாளிடம் பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார் என்று சொன்னது போல நாமும் பரிசுத்த ஆவி இறங்கி வந்து சர்வ வல்லவரின் வல்லமை நம்முள் செயல்பட வேண்டும் என்று ஏங்கியும் காத்திருந்தும் இருக்க அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய அற்புத செயல்களை நிகழ்த்துவது ஆவியின் பிரசன்னம்தான். மரியாளின் வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கன்னிப்பிறப்பு என்பது எந்த மனித புத்தியாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசய நிகழ்வாகும். ஏனெனில் ஆண் தொடர்பில்லாமல் கர்ப்பமடைந்த பெண்களை பற்றியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் பிறந்த குழந்தைகளை பற்றியும் விஞ்ஞானமே சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது.
நான் வாசித்த ஆய்வுகளில் உலகின் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட 7 சம்பவங்கள் இடம்பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. சில மனிதர்களிடமும் சில விலங்குகளிடமும். மனிதர்களிலோ விலங்குகளிலோ ஒரு கன்னிப்பெண் ஆண் தொடர்பில்லாமல் கர்ப்பமடைந்து குழந்தையை பெற்றால் விஞ்ஞான விதிகளின்படியும் உயிரியல் கோட்பாடுகளின்படியும் பிறக்கும் குழந்தை பெண் குழந்தையாகவே இருக்கும். ஏனெனில் பெண்ணிடமிருந்து தனியாக பெண் சந்ததியே பிறக்க முடியும். ஆனால் இங்கு நிகழ்ந்தது அதுவல்ல. இங்கு இந்த கன்னிப்பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அதாவது இரட்சகர் இந்த உலகிற்குள் எந்த மனித அறிவாலும் எந்த தத்துவத்தாலும் எந்த மனித தர்க்கத்தாலும் முழுமையாக விளக்க முடியாத ஓர் அதிசயத்தின் மூலம் வந்தார் என்பதே அதன் அர்த்தமாகும். மரியாள் இது எப்படி சம்பவிக்கும் என்று கேட்டபோது அதற்கான பதில் பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார் என்பதாக இருந்தது. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் மாறாது என்று நீங்கள் நினைக்கிற சில சூழ்நிலைகளுக்காக நீங்கள் துயரப்படிக் கொண்டிருக்கலாம். உங்கள் இருதயத்தை நொறுக்கி உங்களை சோர்வடையச் செய்யும் அனுபவங்களுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பும் ஒரு வார்த்தை உண்டு. இதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும்பொழுது மனிதர்கள் அசாத்தியம் என்று கூறிய காரியங்களே நிகழ ஆரம்பிக்கும். எந்த மனித மனமும் கற்பனை செய்யாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும். இதை ஆதியாகமத்தில் நாம் காண்கிறோம். வெறுமையின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய போதுதான் ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து இந்த அழகான பிரபஞ்சம் உருவானது. அதே வல்லமை இன்று உங்களுக்கும் கிடைக்கிறது. சிருஷ்டியில் நடந்தது இன்று உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். பரிசுத்த ஆவியானவர் உம்மீது வருவார். உன்னதமானவரின் வல்லமை உம்மை மூடிக்கொள்ளும். என் அன்பானவர்களே, இங்கு உண்மையில் என்ன நடக்கிறது? இயேசுவின் பிறப்பே பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பிறப்பும் அதன் ஆழமான அர்த்தத்தில் தேவனுடைய ஆவியின் செயலாகும். தேவனுடைய பரமாதிகார சித்தமின்றி இந்த உலகில் ஒரு குழந்தையும் பிறப்பதில்லை. இயேசுவில் இந்த தெய்வீக செயல்பாடு மிகவும் செயற்பாட்டுடனும் பரிபூரணமாகவும் வெளிப்படையாகவும் நிகழ்ந்ததை நாம் காண்கிறோம். ஆகையால் நான் முதலில் உங்கள் முன் வைக்க விரும்புவது இதுதான். அவருடைய பிறப்பே பரிசுத்த ஆவியினால் நிகழ்ந்தது. அவருடைய பிறப்பு பரிசுத்த ஆவியினால் நடந்தது போல அவருடைய வளர்ச்சியும் வளர்ப்பும் ஆவியின் கிருபையிலேயே நடைபெற்றது. இப்பொழுது நான் உங்களுக்கு சில வசனங்களை வாசிக்கிறேன். லூக்கா 2:40 குழந்தை வளர்ந்து பல மடைந்து ஞானத்தினால் நிறைந்திருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பின்னர் லூக்கா 2:52 இயேசு ஞானத்திலும் உருவத்திலும் தேவனிடத்திலும் மனிதரிடத்திலும் பிரியமுள்ளவராக வளர்ந்தார். இதன் அர்த்தம் இயேசு பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வளர்ந்தார் என்பதாகும். உலகத்திற்கு தம்மை வெளிப்படுத்துவதற்கு முன்பே இயேசு தமது முழு சிறுவயதையும் இளமையையும் தேவனுடைய ஆவியினால் நிரம்பியவாறே கழித்தார். அவரை அவருடைய ஞானஸ்நானத்திற்கு கொண்டு சென்றதும் ஆவியானவரே. இங்கு இயேசு நாசரேத்திலிருந்து வருகிறார். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாசரேத்திலிருந்து வருகிறார். நாசரேத்திலிருந்து கிறிஸ்து யோர்தான் நதியை நோக்கி பயணம் செய்கிறார். அந்த நேரத்தில் யோவான் ஸ்நானகர் ஏற்கனவே எருசலேம் மற்றும் யூதேயா பகுதிகளில் வல்லமையான ஊழியத்தை தொடங்கி யோர்தானின் நீரில் மக்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்தார். இதை இயேசு கேட்டபோது அவர் தமது பயணத்தை தொடங்கினார். சுமார் 70 மைல்கள் கால்நடையாக பல நாட்கள் நடந்து வந்து இறுதியில் அங்கே வந்தடைந்தார். ஆவியின் தூண்டுதலால் இயேசு யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். அங்கே அவர் யோவான் ஸ்நானகரை சந்தித்து தமக்கும் ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கேட்டார். அடுத்ததாக நான் வலியுறுத்த விரும்பும் விஷயம் அவருடைய ஞான ஸ்நானம். லூக்கா நற்செய்தி 3:21 முதல் 22 வரை இயேசுவின் ஞான ஸ்நானத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். மக்கள் எல்லாரும் ஞான ஸ்நானம் பெற்று கொண்டிருந்த போது இயேசுவும் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல உடலுருவில் அவர் மேல் இறங்கினார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நீர் என் பிரியமான குமாரன், உம்மில் நான் பூரண பிரியமாயிருக்கிறேன். ஞானஸ்நானம் பெற்ற பின் அவர் ஜெபித்து கொண்டிருக்கையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் உருவத்தில் அவர் மேல் இறங்கினார். இந்த நிகழ்வு இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இடையிலான நெருங்கிய உறவை வெளிப்படுத்துகிறது. மேலும் பிதாவின் அங்கீகாரத்துடனும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துடனும் அவருடைய பொதுப்பணியின் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. இதுவே நம்முடைய இரண்டாவது அம்சம், இயேசுவின் ஞானஸ்நானம். இது பரிசுத்த ஆவியின் ஆழமான செயலாக இருந்தது. அவருடைய ஞானஸ்நானத்தின் அந்த கணத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் இறங்கினார்.
அந்த ஆவியின் மூலம் இவரே தேவனுடைய குமாரன் என்று உலகத்திற்கு உரக்க அறிவிக்கப்பட்டது. இப்போது லூக்கா நற்செய்தி 4:1 நோக்கி பார்க்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராக யோர்தானிலிருந்து திரும்பினார். இங்கு என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். யோர்தானில் ஞான ஸ்நானம் பெற்ற அந்த நேரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார். அவர் ஆவியால் முழுமையாக நிரம்பி வழிந்தார். பின்னர் வசனம் கூறுகிறது, ஆவியினால் நிரம்பிய இயேசு அதே ஆவியினால் வனாந்தரத்திற்கு கொண்டு போய் காட்டப்பட்டார். இயேசுவை சோதிக்கும்படி வனாந்தரத்திற்கு கொண்டு சென்றது பிசாசல்ல, பரிசுத்த ஆவியானவரே அவரை கொண்டு சென்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரும்போது இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நெருக்கடியும் பிசாசினால் வருகிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஒவ்வொரு துன்பமும் பிசாசினால் வரவேண்டிய அவசியமில்லை. சில சமயங்களில் தேவனே நம்மை சோதனைகளின் காலங்களுக்குள் நடத்தி கொண்டு செல்கிறார். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுகிறார், என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். இந்த சோதனைகள் ஏன் வருகின்றன? ஏனெனில் உயர்வு என்பது சோதனைக்கு பிறகே வருகிறது. அது ஒரு சோதனை. யாக்கோபு பயன்படுத்தும் வார்த்தை அதுவே சோதனை. ஒருவர் சோதனையில் வெற்றி பெறாவிட்டால் அடுத்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியுமா? சோதனை இல்லாமல் யாரும் முன்னேற்றம் அடைய முடியாது. ஆகையால் இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு செல்வது பரிசுத்த ஆவியானவரே. அங்கே இயேசு 40 நாட்களும் 40 இரவுகளும் உபவாசம் இருந்தார். இங்கு நாம் மிகவும் முக்கியமான ஒரு வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் உபவாசத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் உபவாசத்துக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் உண்டு. பழைய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய வளர்ச்சியை அடைவதற்காக தவமும் ஆன்மீக ஒழுக்கங்களும் கடைபிடிக்கப்பட்டன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தவமும் பரிகாரச் செயல்களும் ஏற்கனவே ஆவிக்குரிய முறையில் மாற்றப்பட்டு முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுகின்றன. இவ்விரண்டிற்கும் தெளிவான வேறுபாடு உண்டு. இயேசு பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக உபவாசிக்கவில்லை. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவராக உபவாசித்தார். பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக உபவாசிப்பதுக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி உபவாசிப்பதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் அங்கீகாரத்திற்காகவும் புகழுக்காகவும் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் உபவாசித்தால் சீக்கிரமே ஊரெல்லாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளும். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவர்களாக உபவாசித்தால் அது நமக்கும் தேவனுக்கும் இடையிலான அமைதியான செயலாக இருக்கும். இயேசு ஆவியினால் நிரம்பியவராக உபவாசித்தார். முழுமையாக பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவராக. பலர் உபவாசிக்கிறார்கள், பலர் தானம் செய்கிறார்கள், பலர் தவச் செயல்களையும் பரிகாரச் செயல்களையும் செய்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்ன? வித்தியாசம் என்ன? வித்தியாசம் இதிலே இருக்கிறது. ஒருவர் இவற்றையெல்லாம் மனிதர்கள் பார்க்கும்படி செய்கிறார். மற்றொருவர் தேவனுக்கே ஒப்பு கொடுத்த மனதோடும் பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய இருதயத்தோடும் செய்கிறார். இது புதிய ஏற்பாட்டின் ஆவியா என்பதை நீங்கள் ஜெபத்தோடு ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம் உபவாசிக்க வேண்டுமா? ஆம், வேண்டுமே. நாம் ஜெபிக்க வேண்டுமா? ஆம், வேண்டுமே. நாம் தவச் செயல்களையும் பரிகாரச் செயல்களையும் செய்ய வேண்டுமா? நிச்சயமாக செய்ய வேண்டும். நாம் தானமும் இரக்கச் செயல்களும் செய்ய வேண்டுமா? கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆனால் இயேசு கூறினார், இவற்றில் எதையும் மற்றவர்கள் கவனிக்கும்படி செய்யக்கூடாது. ஏன்? ஏனெனில் உண்மையில் இவற்றை செய்பவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் செயல்படுகிற தேவனுடைய கிருபையே. ஆனால் பரிசேயர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்கும்போது தங்களுக்கு முன் எக்காலம் ஊதுகிறார்கள். எல்லோரும் அதை பற்றி கேட்கும்படி செய்கிறார்கள். செய்தித்தாள்களில் வெளியிடுகிறார்கள். இன்றைய மக்கள் அதை பேஸ்புக்கில் போடுகிறார்கள். 10 கிலோ அரிசி தானம் செய்கிறார்கள். பிறகு அதை சமூக ஊடகங்களில் விளம்பரம் செய்கிறார்கள். ஏழை பிள்ளைகளுக்காக 4 நோட்டு புத்தகங்கள் வாங்குகிறார்கள். பிறகு அதை இணையம் முழுவதும் பரப்புகிறார்கள். இதுவே பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய ஒருவரின் இரக்கச் செயலுக்கும் ஆவியினால் நிரம்பாத ஒருவரின் இரக்கச் செயலுக்கும் உள்ள வித்தியாசமாகும். சிலர் சபைக்காக ஏதாவது கொடுக்கிறார்கள். அதில் தங்கள் பெயர் பொறிக்கப்படவில்லை என்றால் கோபத்தோடு பங்கை கைவிட்டு செல்கிறார்கள். சிலர் தங்கள் பெயர் பொதுவாக அறிவிக்கப்படவில்லை என்பதற்காகவே பங்கு தந்தையார் மேல் வழக்கு போடுகிறார்கள். இது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவர்களாக நன்மை செய்யும் போது அதை நீங்கள் உதவியவர் மட்டுமே அறிவார்கள். நீங்கள் ஆவியினால் நிரம்பியிருந்தால் நீங்கள் என்ன கொடுத்தீர்கள் என்பதை கூட கணக்கிட்டு வைத்திருக்க மாட்டீர்கள். ஆவியினுள் தவச் செயல்களை செய்யும் போது இதனை செய்தது நான் அல்ல, தேவனே என்று தாழ்மையோடு ஒப்புக்கொள்வீர்கள்.
பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவர்களின் தவச்செயல்கள் இப்படிப்பட்டவை. இப்போது நீங்கள் திருப்பலிக்குச் செல்லும்போது உங்களை அங்கே செல்லத் தூண்டுவது என்ன? ஒருவரை இயக்கும் அழுத்தங்கள் இரண்டு வகை: வெளிப்புற அழுத்தம் மற்றும் உள்ளார்ந்த நம்பிக்கை. மனிதர்கள் பெரும்பாலும் இந்த இரு சக்திகளாலும் நடத்தப்படுகிறார்கள். சில நேரங்களில் வெளிப்புற தாக்கம், அழுத்தம் அல்லது பிறரின் வற்புறுத்தலால் ஒருவர் சில காரியங்களை செய்கிறார். நம்முடைய உபவாசமும் தவமும் உண்மையாகவே புதிய ஏற்பாட்டின் நடைமுறைகளா என்பதை நாம் ஆராய வேண்டும். அவை பரிசுத்த ஆவியின் நிறைவிலே தாழ்மையுடனும் உண்மையுடனும் செய்யப்படுகிறதா? இதற்கான முன்மாதிரியை இயேசு நமக்கு காட்டுகிறார். பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய இயேசு ஆவியினால் வனாந்தரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இதன் மூலம் ஆவியினால் வல்லமையடைந்து தேவனை சேவித்து வாழ்வதற்கான வழியை அவர் நமக்கு காட்டினார். இயேசுவின் எல்லா செயல்களும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டன. அவர் ஆவியின் தூண்டுதலால் ஜெபித்தார், ஆவியின் தூண்டுதலால் உபவாசித்தார். அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் ஆவியினால் வல்லமையடைந்ததே. இப்போது லூக்கா நற்செய்தி 4:14 நோக்கி போவோம். இயேசு ஆவியின் வல்லமையோடு கலிலேயாவிற்கு திரும்பினார். அவரை பற்றிய செய்தி சுற்றியிருந்த எல்லா பிரதேசங்களிலும் பரவியது. இதை காண்கிறீர்களா? இயேசு தமது ஊழியத்தை பரிசுத்த ஆவியின் செயலினால் ஆரம்பித்தார். அவருடைய ஊழியம் முழுவதும் ஆவியின் நிறைவிலே நடத்தப்பட்டது. அவர் மூலம் செயல்பட்டது ஆவியானவரே. அவர் வளர்ந்த நாசரேத்திற்கு சென்றபோது ஓய்வு நாளில் ஜெபாலயத்திற்குள் பிரவேசித்தார். நாசரேத்தில் இயேசு உள்ளூர் ஜெபாலயத்திற்கு சென்றார். இன்று நாம் நம்முடைய பங்கு ஆலயத்திற்கு செல்லுவது போல ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் ஒருவரை எழுந்து வேத வசனங்களை வாசிக்கவும் உபதேச வார்த்தை இருந்தால் அதை வழங்கவும் வழக்கம் இருந்தது. ஆகையால் இயேசு வாசிப்பதற்காக எழுந்தபோது அவர் தாமாக ஒரு புஸ்தகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. சுருள் அவரிடம் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் காலத்தில் இன்று நமக்குள்ள போல 73 புத்தகங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு வேதாகமம் இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு புத்தகமும் தனித்தனி சுருள்களாக இருந்தன. ஏசாயா ஒரு சுருள், எரேமியா இன்னொரு சுருள், மோசேயின் புத்தகங்கள் வேறொரு சுருள். இப்படியாக அந்த நாளில் இயேசுவிடம் கொடுக்கப்பட்ட சுருள் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் சுருள் ஆகும். இதுவும் பரிசுத்த ஆவியின் செயல்தான். இல்லையெனில் கிறிஸ்துவுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசனம் அந்த சரியான நேரத்தில் அவருடைய கைகளில் எப்படி கிடைத்திருக்கும்? மனித அறிவால் இதை முழுமையாக விளக்க முடியாது. அனைத்தும் ஆவியின் வழிநடத்துதலின்படியே நடைபெற்றது. அவர் சுருளை திறந்தபோது அவர் முன் இருந்த வசனம் இதுதான்: கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், ஏனெனில் ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தருடைய ஆவி என்மேல் இருக்கிறார். இதன் பொருள் ஆவி அவர் மேல் தற்காலிகமாக அல்ல, நிலைத்தபடி இருக்கிறார் என்பதாகவும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து போகிறவராக அல்ல, தங்கியிருப்பவராக இருக்க வேண்டும். ஆவி இயேசுவின் மேல் தங்கியிருந்தது போலவே நம்முள்ளும் தங்கி நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் வல்லமையூட்டியும் வழிநடத்தியும் இருக்க விரும்புகிறார். ஆவி என் மேல் இருக்கிறார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பொது வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அது பரிசுத்த ஆவியின் நிறைவினால் அடையாளப்படுத்தப்படுகிறது. அவருடைய ஊழியத்தின் ஒவ்வொரு அம்சமும் அற்புதங்களை செய்தல், பிசாசுகளை விரட்டுதல், இறந்தவர்களை எழுப்புதல், சுவிசேஷத்தை பிரசங்கித்தல், இவை அனைத்தும் ஆவியின் செயலினாலே நிறைவேற்றப்பட்டன. இயேசு தாமே கூறினார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை விரட்டுகிறேனானால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. மத்தேயு 12:28. இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே பிசாசுகளை விரட்டி தேவனுடைய ராஜ்யத்தின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய பொது வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்களும் அதிகாரமும் அவருடைய தெய்வீகத்திற்கான அடையாளங்களாக மட்டும் அல்ல, அவருக்குள்ளும் அவர் மூலமும் செயல்பட்ட ஆவியின் வல்லமையின் வெளிப்பாடுகளாகவும் இருந்தன. இயேசுவின் பிறப்பு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய பொது பணிகள், அற்புதங்கள், பிசாசுகளை விரட்டுதல், அவர் செய்த ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு கணமும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நிறைவேற்றப்பட்டது. அனைத்தும் ஆவியின் செயலினாலே நடந்தது.
இப்போது இயேசுவின் மரணத்தையும் சிந்தித்து பாருங்கள். அவருடைய இறுதி செயல் தம்முடைய உயிரை பலியாக ஒப்பு கொடுத்தது. இதுவும் பரிசுத்த ஆவியின் செயலினாலே நடந்தது. எபிரேயர் எழுத்து இவ்வாறு கூறுகிறது: நித்திய ஆவியினாலே தம்மை தாமே குற்றமில்லாத பலியாக தேவனுக்கு படைத்த கிறிஸ்துவின் இரத்தம் மரணத்துக்கு கொண்டு செல்லும் செயல்களிலிருந்து உங்கள் மனச்சாட்சியை எவ்வளவு அதிகமாக சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே, அதாவது பரிசுத்த ஆவியினாலே இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒருவருடைய வாழ்க்கையை உண்மையான பலியாக மாற்றுவது பரிசுத்த ஆவியின் செயலினாலே மட்டுமே சாத்தியமாகும். இயேசுவின் முழு வாழ்க்கையும் மரணமும் ஆவியினால் வல்லமை அடைந்தது போல நாமும் நம்மை முழுமையாக தேவனுக்கே அர்ப்பணிக்கும்படி ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்துகிறார். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பியவனாக கல்லெறிவுகளுக்கு முன்பாக அசைக்க முடியாமல் நின்றான். அதுபோலவே சிலுவையில் இயேசுவின் பலியும் ஆவியின் செயலினாலேயே நிறைவேற்றப்பட்டது. மேலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலும் பரிசுத்த ஆவியின் மகத்தான செயலாகும். வேதாகமம் கூறுகிறது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கும் தமது ஆவியினாலே உங்கள் அழிவுக்குட்பட்ட சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ரோமர் 8:11. இயேசுவில் செயல்பட்ட அதே ஆவி, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பிய அதே ஆவி இப்போது நம்முள்ளும் வாசமாயிருக்கிறார். இதன் அர்த்தம், இயேசுவை அவருடைய வாழ்க்கையிலும் பலியிலும் உயிர்த்தெழுதலிலும் வல்லமையூட்டிய பரிசுத்த ஆவியானவர் இப்போது நம்முள்ளும் செயல்பட்டு நமக்கு ஜீவனையும் வல்லமையையும் வெற்றியையும் அளிக்கிறார் என்பதாகவும். இப்போது மிகவும் கவனமாக கேளுங்கள். இயேசுவின் பிறப்பு பரிசுத்த ஆவியின் செயலாக இருந்தது. அவருடைய ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடந்தது. அவருடைய உபவாசம் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடந்தது. அவருடைய பொது பணிகள் பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நடைபெற்றன. அவர் செய்த அற்புதங்களும் பிசாசுகளை விரட்டிய செயல்களும் பரிசுத்த ஆவியின் செயல்களே. இயேசுவின் பலி தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது பரிசுத்த ஆவியின் செயலே. இயேசுவின் உயிர்த்தெழுதல் பரிசுத்த ஆவியின் செயலே. மேலும் எபேசியர் 1:20 நாம் வாசிப்பது போல் இயேசுவின் விண்ணேற்றமும் பரிசுத்த ஆவியின் செயலாகும். அவருடைய முழு பூமியிலுள்ள வாழ்க்கை முழுவதும் இயேசுவின் ஒவ்வொரு செயலுமே உண்மையில் பரிசுத்த ஆவியின் செயலாக இருந்தது. இந்த சத்தியம் நமக்கு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தது. திரித்துவத்தின் 2ஆம் நபராகிய தேவனுடைய வார்த்தை பூமிக்கு தாழ்ந்து வந்தபோது அவருக்குள் செயல்பட்ட வல்லமை பரிசுத்த ஆவியின் வல்லமையாக இருந்தது. இதன் பொருள், இயேசுவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் அவரை வல்லமையூட்டிய அதே ஆவி நமக்கும் கிடைக்கிறார். அதனால் நாமும் இயேசு வாழ்ந்தது போல தேவனுடைய சித்தத்தில் வாழவும் சேவிக்கவும் நடக்கவும் முடிகிறது. இதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமாகும். ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கை அவனுடைய சொந்த வாழ்க்கை அல்ல, அது ஆவியின் வாழ்க்கையாகும். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய சொந்த பலத்தினால் வாழப்பட வேண்டியதல்ல, நம்முள்ளிருக்கும் பரிசுத்த ஆவியின் வாழ்க்கையினாலே வாழப்பட வேண்டியது. நாம் வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருப்பது நம்முடைய வல்லமை அல்ல, ஆவியின் வல்லமையே. மக்கள் நம்மை பார்க்கும்போது நம்மூடாக பரிசுத்த ஆவியின் செயலையும் பிரசன்னத்தையும் காணும்படி பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்மில் வெளிப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதாகும். வேதாகமம் கூறுகிறது, ஒருவனுக்கு கிறிஸ்துவின் ஆவி இல்லை என்றால் அவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. ரோமர் 8:9. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவினுடையவன் அல்ல. வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், பரிசுத்த ஆவியினால் நிரம்பாத வாழ்க்கை உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவே ஒரு கிறிஸ்தவரின் அடையாளமாகும். நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா? ஆம் என்றால் அடுத்த கேள்வி இதுதான்: நீங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரம்பியவர்களா? இதுவே கிறிஸ்துவில் உள்ள வாழ்க்கையின் உண்மையான அளவுகோல். இயேசு நமக்கு வெளிப்படுத்தியது அவருடைய முழு வாழ்க்கையிலும் பாய்ந்தோடியது பரிசுத்த ஆவியே. இயேசு செய்த ஒவ்வொன்றும் ஆவியின் நிறைவிலேயே நடந்தது. அவர் தாமே கூறினார், என்னை விசுவாசிக்கிறவன் இவைகளிலும் பெரிய கிரியைகளை செய்வான். இந்த வாக்குறுதி நம்மை இன்னும் பெரிய கனவுகளை காணத் தூண்டுகிறது. மேலும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்படுவதை எதிர்பார்த்து காத்திருக்க அழைக்கிறது. நீங்கள் இயேசு செய்தவற்றை விட பெரிய காரியங்களை செய்வீர்கள். உங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, தேவனுடைய ஆவிக்கு பூரணமாக ஒப்பு கொடுத்ததினால். ஒருவர் தம்முடைய வாழ்க்கையை முழுமையாக பரிசுத்த ஆவிக்கு சமர்ப்பித்து விட்டால் தேவனுடைய வல்லமையும் செயல்களும் மனித கற்பனைக்கு புறம்பாக வெளிப்படும். இதுவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் உள்ள அழைப்பும் அழைப்பிதழும் ஆகும்.
பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வாழவும் தேவன் நம்மூடாக இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று நம்பவும் ஒருமுறை தேவ பக்தியுள்ள ஒருவர் சிந்தித்தார். இயேசு இந்த எல்லா காரியங்களையும் ஆவியின் வல்லமையினால் செய்திருந்தால், மேலும் முழுமையாக ஆவிக்கு சமர்ப்பிக்கிற எவரும் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றால், நான் ஏன் அந்த மனிதராக இருக்கக்கூடாது? அந்த நேரத்தில் ஆவியானவர் அவரது இருதயத்திற்குள் பேசினார். நீ ஏன் அந்த மனிதராக இருக்கக்கூடாது? இந்த எளிய ஆனால் வல்லமையான கேள்வியே தேவனுடைய மகத்தான மனிதனின் வாழ்க்கையை எரிய வைத்த தீப்பொறியாக மாறியது. உண்மை என்னவென்றால், ஒருவர் தம்மை முழுமையாக தேவனுடைய ஆவிக்கு சமர்ப்பித்து விட்டால் அவர் தேவனுடைய மகிமைக்காக மகத்தான காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் ஏன் அந்த மனிதராக இருக்கக்கூடாது? இந்த அழைப்பு நம்மில் ஒவ்வொருவருக்கும் திறந்திருக்கிறது. நம்மை முழுமையாக ஆவிக்கே ஒப்பு கொடுத்து தேவன் நம்முள்ளும் நம்மூடாகவும் அற்புதமாக செயல்பட அனுமதிக்க. ஆகையால் இதை உங்கள் ஜெபமாக மாற்றுங்கள். ஆவியே, என்னை முழுமையாக நிரப்பும். நான் பயணம் செய்யும் போதும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், விழித்தெழும்போதும் என்னை நிரப்பும். நம்முடைய வாழ்க்கையில் மனித பலவீனங்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆழ்ந்த ஏக்கம் இதுவாக இருக்கட்டும்: ஆண்டவரே, ஆவியானவர் என்னை முழுமையாக ஆட்கொள்ளட்டும். இயேசுவின் வாழ்க்கை நமக்கான பரிபூரண முன்மாதிரி. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வாழப்பட்ட வாழ்க்கை. வேதாகமம் கூறுகிறது, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களே தேவனுடைய பிள்ளைகள். பரிசுத்த ஆவியின் நிறைவில்தான் நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாகிறோம். நாம் ஆவியின் மகத்தான அபிஷேகத்தை பெறும்போது நம்முடைய குமாரத்துவத்தின் உண்மை, அதாவது தேவனுடைய பிரியமான பிள்ளைகள் என்ற நம்முடைய அடையாளம் நம்முள் வெளிப்படுகிறது. ஆகையால் இன்றிரவு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுவோம். தேவனுடைய ஆவி உங்களை நிரப்ப வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபியுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகிறார் என்று நம்புங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம், இப்பொழுதும் என்றென்றைக்கும். ஆமென்.